வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ நேத்திக்கான ஆக்சுவலி வந்துட்டு டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் இன்னைக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான் இல்லையா, நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே வந்துட்டு பை பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதனால எந்த ட்ரேட்ஸும் நம்ம பை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே நமக்கு இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 2286.9ல நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட லோவில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ லோவில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகலை. பட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட நீட்டாக வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 122 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 22,991 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஃபார் நிஃப்டி 50. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ ரிவர்சலில் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிட்டு இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 22,956ல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா. ஸோ கொஞ்சம் கூட நமக்கு ரீச் இல்லை. சடனாக வந்துட்டு ஒரே மாதிரி ஒரே மூவ்ல இருந்தது. ப்ராப்பராக வந்துட்டு இல்லை, கொஞ்சம் ரொம்ப வாலடைலாக தான் அப்படியே மூவ் போயிட்டே இருந்தது. பட் சடனாக நமக்கு ரிவர்ஸாகவும் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதோட ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஹைக்கில் வந்துட்டு ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 22,991ல இங்கே ஒரு 32 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்கல. ஓகே, டவுன் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸை நீங்கள் பை பண்ணியிருக்கணும் ரைட். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே இல்லையா. ஸோ இந்த லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான், இங்கேயும் என்னாச்சுன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ ரிவர்சலில் இங்கே ஒரு டவுன் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க ரைட். இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 22,999ல நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும் ரைட். பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மினிமமான அச்சீவ்மெண்ட் 23153 வரைக்கும், 22,960 வரைக்கும் ஒரு 39 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு 39 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமாக நீங்கள் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் என்னாச்சு, நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். இதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 23016ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா, அப் மூவ் தான் இருந்தது. ஸோ 23153 வரைக்கும் ஒரு 137 பாயிண்ட் வரைக்கும் உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடில் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நிஃப்டி 50க்கான டியூஸ்டே ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 198 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் 3 ட்ரேட்ஸ் இல்லையா. மூணுமே நமக்கு ப்ராஃபிட்டபிள் தான். ஒன்று மட்டும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ 35 ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 163 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டியூஸ்டேவோட ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நம்ம டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப் லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கும். லாட் ஆஃப் வாலடைல் சிச்சுவேஷன் தான் இப்பவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வாலடைல் சிச்சுவேஷன்ஸ்லேயும் கூட நம்ம செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப மூவ் ப்ராப்பராக இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாங்க இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23192, தென் 23255, 23321, 234, 32, 23557, 23641. ஸோ இதாங்க இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் டுடே.
இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இது. இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 23007 22 940 22 795 22 657 22 504 22 440 22 320. ஸோ இதாங்க. இது வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. மேக்ஸிமம் இன்னைக்கு ஓப்பனிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேப் அப்பில் இருக்கும் இல்லையா? கேப் அப்பில் ஓப்பனிங் இருக்கும், பட் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்கலாம். ஸோ ஓப்பனிங் கன்ஃபார்ம் அப் ட்ரெண்ட்ஸ் அப் மூவ் தான் இருக்கும். ஓப்பனிங் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ போத் டார்கெட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ போத் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனில் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் வித் செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நம்ம லைனில் நமக்கு என்னாச்சு? ஸோ லாட் ஆஃப் வாலடைல் சிச்சுவேஷன் இல்லையா? இன்னும் சிச்சுவேஷன்ஸுமே எதுவுமே ப்ராப்பர் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃபாகவே மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் மூவ் வாலடைலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்களா, கேப் டவுனில் ஓப்பனிங் இருந்தது, பட் ப்ராப்பரான நம்ம லைனில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம வந்து எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணுறது இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 0 ட்ரேட்ஸ். நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ 0 ட்ரேட்ஸ். ஸோ நத்திங் டு வரி. நம்ம வந்து சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஏன்னா இவ்வளோ வாலடைலோட நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனில் தான் நம்ம செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் கிடையாது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிவிட்டு சேஃப் ஜோனில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக கூட்டு போகும் மார்க்கெட்டில். ஸோ பாருங்கள், ப்ராப்பரான நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் வாலடைல் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். பிகாஸ் நோ ட்ரேட்ஸில் 0 ட்ரேட்ஸ், நத்திங் டு வரி. பட் நம்ம நிஃப்டி 50ல் ஆல்ரெடி ஒரு 163 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு எவ்ரிடே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கு இப்போது நம்ம இன்னைக்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துலாம். 52948 531 25 534 15 536 52 539 24 541 46 545 16. ஸோ இதாங்க. ஸோ இது வந்து இப்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 523 42 520 26 51 762 51 587 511 89 50 844 then 505 18. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய போத் டார்கெட்ஸ் இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேணும் ட்ரெண்ட்ல மேக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கான மூவ் எப்படி இருந்துச்சுங்கிறத இன்றைக்கி ஈவினிங் வீடியோ அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.